நம்ம என்னமோ கிச்சனுக்குள்ளே இந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகிறோம். ஆனால் நம்ம நேரமாக என்னன்னு தெரியாது. எதை தொட்டாலும் அடுத்தடுத்த வேலை வந்துக்கிட்டே இருக்கு. அதுலேயும் நான் ஊருக்கு கிளம்போது தான் அஸ்வின் எனக்கு இதை செஞ்சு வச்சுட்டு போங்க, அதை செஞ்சு வச்சுட்டு போங்கன்னு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கு. நான் வீட்டில் இருந்தேன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். அதே அஸ்வின் மட்டும் வீட்டிலேருந்து சமைக்க போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லைன்னு உள்ளே வச்சுட்டு சின்ன சின்ன பாத்திரமாக எடுத்து வெளியில் வைக்கிறது. அவனுக்கு ஒரு 4 பாத்திரம் வச்சா போதும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது. எந்த ஜில்லாக்கு போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் சரி, இந்த லேடிஸ்க்கு மட்டும் இந்த கிளீனிங் வேலையும் சமையல் வேலையும் விடவே விடாது போல இருக்கு. விடாது கருப்பு மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே. ஆனால் நம்மலாம் ரொம்ப பாவங்க, நம்மளே சொல்லிப்போம், வேற யாரும் நமக்காக சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை பிரச்சனை எல்லாமே இருக்குது, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கால் வலி மட்டும் அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலங்க. அந்த கால் வலி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லேடிஸ் வந்து எவ்வளோ வேலை வேணாலும் நின்றுட்டே செஞ்சுருவாங்க. அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சா நல்லாயிருக்கும். இப்போல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரே விஷயந்தான், கால்சியம் இல்லை, ஹீமோக்ளோபின் இல்லை, அயன் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதே தான் எல்லா டாக்டர்ஸும் ரிப்பீட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.